வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்க்கடலை சட்னி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான சட்னி, டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நீங்க பச்சை வேர்க்கடலைய வாங்குனீங்கன்னா, அத நல்லா இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, கடையில வந்து வறுத்த வேர்க்கடலையாவே விக்குது. நீங்க அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் சிம்பிள். இந்த மாரி வறுக்கிற வேலைலாம் கிடையாது. ஸோ, பச்சை வேர்க்கடலையா இருந்தா இந்த மாரி வறுத்துக்கோங்க. இந்த மாரி அங்கங்க பிளாக் டாட்ஸ் வர அளவுக்கு மைல்டா மீடியமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 4, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் தேங்காய். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை பெரிய வெங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக விட்டுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இதோட சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க ரெண்டுத்தையும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், அதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் இதோட சேர்த்துருங்க. நல்லா வறுத்து விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு காஞ்ச மிளகா, 3 காஞ்ச மிளகா நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அதிகமோ இல்லைன்னா ஒன்று கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது ஒரு ஓரமாக ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை, அது இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை தோல் எடுக்காமலும் சேர்க்கலாம், தோல் எடுத்துகிட்டும் சேர்க்கலாம். தோல் எடுக்காமல் சேர்க்குறது தான் நல்லது. உங்களுக்கு அதில் எல்லா சத்தும் அதில் கிடைக்கும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு சட்னி. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக அதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தாளிச்சோம் இல்லையா, இதை எடுத்து அப்படியே இந்த சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டியாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்கணும், நீங்கள் அந்த மாதிரி அப்படியே கெட்டியாக வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.